கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் அப்படின்னு சொன்னாலே அது நம்ம கன்னியாகுமரி மாவட்டம்தான். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் பண்ணுற மாதிரி தமிழ்நாட்டில் வேறு எங்கேயும் நம்ம பெருசாக பார்க்க முடியாது. அந்த அளவு மிக பிரம்மாண்டமாக, மிக விமர்சனமாக, ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப செலவு பண்ணி காசெல்லாம் அள்ளி இறைப்பாங்க. அந்த மாதிரி இறைச்சி ஒரு செலிப்ரேஷன் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் நம்ம கன்னியாகுமரி மாவட்டம்தான். தமிழ்நாட்டிலேயே பெரிய குடில், கிறிஸ்மஸ் குடில் அப்படின்னாலே நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் பாலப்பள்ளம் ஏரியாவில் கட்டுற குடில் தான். இந்த குடிலோட ஸ்பெஷல் என்னன்னா, முதல்ல சொன்ன மாதிரி தான் கன்னியாகுமரி மாவட்டத்திலே மிகப்பெரிய குடில். இதை கிறிஸ்மஸ் 23 டிசம்பர் மாதம் 23 கிறிஸ்மஸை முன்னிட்டு ஓப்பன் பண்ணுவாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 2 மாதங்களுக்கு முன்னாடி பல லட்சங்கள் செலவு பண்ணி இந்த குடிலை அமைப்பாங்க. ஒவ்வொரு வாட்டியும் இந்த செலிப்ரேஷன் எல்லாம் முடிஞ்ச அப்புறம்தான் அது கணக்கு போட்டு பேப்பரில் சொல்லுவாங்க. நாளிதழில் வரும், 20 லட்சம் செலவு பண்ணியிருக்கோம், 18 லட்சம் செலவு பண்ணியிருக்கோம்னு. ஆனால் அந்த அளவு செலவு பண்ணியிருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த அளவு செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா உள்ளே ஒவ்வொரு செட்டப்பும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. இது இந்த வாட்டி 2 ஃப்ளோர் மாதிரி கட்டியிருந்தாங்க. பிரமிட் ஷேப்பில், எகிப்து பிரமிட் ஷேப்பில் 2 ஃப்ளோர் மாதிரி கட்டியிருந்தாங்க. நம்ம என்ட்ரன்ஸில் உள்ளே போயிட்டு கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் ஸ்டெப்பில் இறங்கி கீழே இருக்கிற நிகழ்வுகள் எல்லாம் பார்க்கணும். அப்புறம் மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற நிகழ்வுகளை எல்லாம் பார்த்துட்டு அப்படியே வெளியில் வரணும். ரொம்ப பிரம்மாண்டமாக கட்டியிருந்தாங்க. இங்கே இந்த சிலைகளெல்லாம் அது என்னன்னா, ஒவ்வொரு அந்தந்த வேதாகமத்தில் பைபிளில் சொல்லியிருக்க ஒவ்வொரு கதைகளை பற்றியும் நல்ல தத்ரூபமாக சிலைகள் செஞ்சு, இந்த சிலைகளெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருடமும் இவங்க புதுசாக செய்கிறது. இப்போ இந்த வருஷம் செஞ்சுக்கிட்டு இது அடுத்த வருஷம் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த வருஷம் செஞ்சது இந்த வருஷத்துக்காக தான். அடுத்த வருஷம் வரும்போது அடுத்த வருஷம்தான் செய்வாங்க. அதில் ஒவ்வொரு ஏரியாவிலையும் பார்த்திங்கன்னா அது என்ன நிகழ்வு, பைபிளில் என்ன நிகழ்வு அப்படிங்கிறத அங்கே டிஸ்பிளேயும் பண்ணியிருப்பாங்க. இதை பிளாக் கலரில் அங்கங்கே டிஸ்பிளே எழுதி தொங்க விட்டுருப்பாங்க. அந்த டிஸ்பிளே பார்த்தே தெரிஞ்சுக்கலாம், இது பைபிளில் இந்த நிகழ்வு அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒவ்வொரு பைபிளில் தான் இருக்குல்ல, மோசேயின் முட்செடி தரிசனம் அப்படின்னா அந்த பைபிளில் அப்படி ஒரு நிகழ்வு இருக்குது. அந்த நிகழ்வை காமிச்சிருப்பாங்க. இதில் இந்த மோசேயோட வாழ்க்கையில் இது ஒரு நடந்திருக்கு. அந்த நிகழ்வை கொஞ்சம் தத்ரூபமாக செஞ்சு புதுசாக செஞ்சு வச்சுருப்பாங்க. இது ஒரு இதுக்கு மட்டும் கிடையாது, ஒவ்வொரு இதுக்கும். இப்போ இந்த இதில் பார்த்திங்கன்னா மோசையோட வாழ்க்கை வரலாறை ரொம்ப அதிகமாக வச்சுருக்காங்க. அதனால் மோசையை பற்றின எல்லா நிகழ்வுகளும் இருக்கும். அவருடைய அனைத்து பைபிளில் அவரை பற்றி என்னென்ன சொல்லியிருக்கோ அனைத்து நிகழ்வுகளையும் நம்ம இந்த குடிலில் வந்தால் பார்க்கலாம். இது இரத்த ஆறு, இந்த கடலை 2ஆக பிளக்கிறது, 10 கட்டளைகள் வாங்கிறது, அந்த மாதிரிப்பட்ட பைபிளில் நடக்கிற கல்மலை, இது தவளைகள், இதெல்லாம் பைபிளில் இருக்குது. அதிகமான தவளை பூச்சிகள் எல்லாம் வர்றது, அந்த மாதிரிப்பட்ட மோசையோட கதையில் இதெல்லாம் வரும். அந்த நிகழ்வுகளை எல்லாம் இங்கே தத்ரூபமாக செஞ்சு வச்சுருப்பாங்க. சிம்பிளாக சொல்ல போனோன்னா, நம்ம இதை இப்போ இன்னைக்கு நாளைக்கு இன்னும் ஒரு 2 நாள், 1 நாள் 2 நாளெல்லாம் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். பார்க்கும்போது நம்ம பின்னாடி வர்றவங்க போன்னு நம்மளை தள்ளி விட்டுகிட்டே இருப்பாங்க. அதனால் பெருசாக பார்க்க முடியாது. ஈவினிங் டைமில் தான் பார்க்க முடியாது. பகல் டைமில் வந்தாச்சுன்னா இதை ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நம்ம தெளிவாக பார்த்தோன்னா நமக்கு மொத்தமாகவே இந்த மோசையோட வாழ்க்கை வரலாறு நமக்கு கிளியராக தெரிஞ்சிடும். இது என்னென்னா, என்ன செட்டப்னா, கடலில் 2ஆக
பிரிக்கிற நிகழ்வு. அதாவது ஒரு கடல் இந்த பக்கம் இருக்குது, கடலை வந்து ரெண்டாக பிளந்து மோசே நடந்து வர அந்த பைபிளில் வர அந்த இது. இந்த மாதிரி அவங்க உள்ளே வச்சுருக்க ஒவ்வொரு அவங்க செஞ்சு வச்சுருக்க ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்கும். சும்மா வெளியில் இருக்கிறது டிஸ்பிளேயில் காமிக்கணும் அப்படின்னு எல்லாம் கிடையாது. ஒருத்தருடைய இதை எடுத்தாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி முழுசாக தான் செஞ்சு வச்சுருக்காங்க. முதல்ல செஞ்ச மாதிரி தான், சொன்ன மாதிரி தான் இதில் எல்லாமே இவங்க ஓனாக பண்ணுறது. இதுக்காக ஒரு 2 மாதம் 3 மாதம் வரைக்கும் மெனக்கட்டிருப்பாங்க. இந்த சிலையெல்லாம் இந்த வருஷம் இப்போ இவரை வச்சு எல்லாம் செஞ்சிட்டாங்க. அடுத்த வருஷம் இவரை வச்சு எடுத்து செய்ய மாட்டாங்க, அடுத்த இன்னொரு ஆளை வச்சு செய்வாங்க. இன்னொருத்தருடைய வாழ்க்கை வரலாறை மையமாக வச்சு இந்த சிலைகளெல்லாம் செய்வாங்க. அப்போ இது வந்து யூஸ் ஆகாது. அதனால தான் நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு வாட்டி இவங்க யூஸ் பண்ணுறத வந்து சிலைகளை வந்து அடுத்த வாட்டி இவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. யூஸ் பண்ண அவங்களால முடியாது. அதுதான் விஷயம். உள்ள எல்லாம் ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப தத்ரூபமாக எல்லாம் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப மெனக்கட்டிருக்காங்க, ரொம்ப செலவு பண்ணியிருக்காங்க, ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு ஏரியாவும் தனித்தனியாக பிரிக்கிறதே ஒரு பெரிய வேலை. இப்போ நம்ம ஒரு வீட்டில் ஒரு 4 ரூமு கட்டணுனாலே 4 ரூமில் என்னென்ன வைக்கணும், அதுக்கு ஆர்கிடெக்சரை பார்க்குறோம், அவங்கள பார்க்குறோம், இவங்கள பார்க்குறோம். இது வந்து நம்ம இளைஞர்கள் வந்து பண்ணுறது என்ன சொல்கிறது, ரொம்ப மெனக்கட்டிருக்காங்க, ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. இதெல்லாம் பெயிண்டிங் ஒர்க் பாருங்கள், எவ்வளோ நாளுக்கு முன்னாடி பெயிண்ட்டு ஒர்க் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ இதுக்கு இந்த பெயிண்ட் ஒர்க்கு எவ்வளோ மெனக்கட்டிருப்பாங்க, இந்த சிலைகள் செய்கிறதுக்காக எவ்வளோ மெனக்கட்டிருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் பாருங்கள். இது இந்த குடிலோட மொத்த வீடியோவும் இருக்குது. நீங்கள் இந்த ஒரு வீடியோவை பார்த்தா குடில் பார்த்த மாதிரி ஒரு இது இருக்கும். ஆனால் என்ன, நம்ம மக்கள் பின்னாடி இருந்துட்டு போன்னு தள்ளி விட்டாங்க. வாலண்டியர்ஸும் அதே மாதிரி நிற்காதீங்கன்னு சொன்னனால நம்மளால் ரொம்ப அக்யூரேட்டாக கவர் பண்ண முடியலை. இருந்தாலும் நம்மளால் முடிஞ்ச அளவு ஒரு 90% கவர் பண்ணியிருக்கோம். கவர் பண்ணி தான் இந்த வீடியோவை போட்டிருக்கோம். வீடியோ முழுசாக பாருங்கள், முழுசாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கவங்க எல்லாம் மேக்ஸிமம் இதை விசிட் பண்ணியிருப்பாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தை தாண்டி வெளி மாவட்டத்தில் இருக்கவங்க நண்பர்கள், வெளிநாடுகளில் இருக்க நண்பர்கள் யாரெல்லாம் குடில் பார்க்கணுன்னு நினச்சாங்க, ஆசைப்பட்டாங்க, எதெல்லாம் வீடியோ இருக்குன்னு நீங்கள் ஷேர் பண்ண அப்படின்னு சொன்னாங்கன்னா, உங்களுக்கு இந்த வீடியோ இஷ்டப்பட்டுன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க. நம்ம வந்து இதை கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு எல்லாம் சொல்ல மாட்டாங்க. இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்க, ஓகே, இந்த வீடியோவில் ஓரளவு எல்லாம் கவர் ஆகியிருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கேட்டாங்கன்னா, கன்னியாகுமரி குடில் வீடியோ இருக்கா அப்படின்னு எதில் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த லிங்கை ஷேர் பண்ணி கொடுக்கலாம், இல்லை இந்த வீடியோவை கூட ஷேர் பண்ணி கொடுக்கலாம். இப்போ என்னால் முடிஞ்ச வரைக்கும், இப்போ நம்ம பெரிய கேமராமேனோ பெரிய இதுவோ கிடையாது, இருந்தாலும் நம்மளால் எந்த அளவு இந்த குடியில் இருக்க நிகழ்வுகளை எல்லாம் நம்ம கவர் பண்ண முடியுமோ அந்த அளவு கவர் பண்ணியிருக்கோம். இதுதான் இருக்கையிலேயே முக்கியமான விஷயம். இது என்னன்னா நரகப்பாதை, நரகம். பைபிளில் சொல்லியிருப்பாங்க, நரகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. அது நரகத்துக்குள்ளே என்ன இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் வித்தியாசமாக காமிச்சிருவாங்க. உள்ளே கொஞ்சம் போகும்போதே என்ட்ரன்ஸே கொஞ்சம் பலமாக இருக்கும். உள்ளே போயாச்சுன்னா இங்கே அந்த எலும்பு கூடு, பேய் பிசாசு, உள்ள சத்தமே வேறு மாதிரி இருக்கும். நான் அந்த சத்தத்தை எல்லாம் மியூட் போட்டுட்டு தான் எடுத்திருக்கேன். பாருங்கள், நீங்கள் எவ்வளோ கூட்டம், எவ்வளோ ரஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஒரு படிக்கட்டு ஏறுறதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். நம்ம இது வரைக்கும் நம்ம நடந்து வந்தனால பெருசாக ஒன்றும் தெரியலை. இப்போ இதில் இந்த கூட்டம் பாருங்கள், அசையாமல் நிற்கிறாங்க. அந்த அளவு கூட்டம்
இருக்குது. எந்த அளவு கூட்டம் இருந்தனங்க இப்படி எல்லாம் நிற்பாங்கன்னு பாருங்கள். இதுதான் நரகத்துக்கு உண்டான என்ட்ரன்ஸு. இதுதான் தீர்ப்பு சொல்கிற இடங்கள். தீர்ப்பு அளிக்கிறது சிங்கம், உள்ளே இருக்க பேய் பிசாசுகள், அதெல்லாம் கொஞ்சம் இங்கே பாருங்கள். இதெல்லாம் இவங்க செஞ்சு வச்சது, இவங்களே உருவாக்குனது, வாங்கி வச்சதோ இதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் இவங்களே ஓனாக இங்கே மேக் பண்ணி செஞ்சு வைக்கிறது. இதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் வித்தியாசமான செய்கைகள் எல்லாம் இருக்குது. அது நீங்கள் உள்ள வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உள்ள சில பல சம்பவங்கள் இருக்குது. இது ஒரு நரகம் செட்டப் ஆனதுனால இது வந்து 2 பக்கமும் ரொம்ப பள்ளமாக இருக்குது. நடுவில் ஒரு பாலம் பிரிட்ஜு மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த பிரிட்ஜு வழியாக தான் நம்ம போய் பார்க்கணும். இதை மேலே பாருங்கள், சாத்தான் இருக்கிற மாதிரியும் இங்கே ஒரு தீக்குழம்பு மாதிரியும் அப்படி ரெட் கலராகவே இருக்கும். இந்த ஒரு செட்டப் மட்டும், ரூம் மட்டும் ஃபுல்லாகவே ரெட். இங்கே பாருங்கள், மேலே ஒரு தலை தொங்குது, தலை சுற்றிக்கிட்டு இருக்குது. இந்த எலும்பு கூடுகள் எல்லாம் சுற்றுது. அங்கே பாருங்கள், மேலே எலும்பு கூடுகள் எல்லாம் சுற்றுது. அந்த மாதிரி இந்த ஏரியாவை கொஞ்சம் கெட்ட வித்தியாசமாக காமிச்சிருப்பாங்க. நம்ம பிரிட்ஜில் மேலே தான் நிற்கணும். இது கீழே எல்லாம் கொஞ்சம் பாதாள அந்நியன் படத்தில் வர மாதிரி அது அந்த கூபம் அபு கூபம்னு சொல்கிற மாதிரி இது ஒரு பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த ஒரு செட்டப்பு. இதுவும் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஆனால் என்ன, உள்ளே எல்லாம் கொஞ்சம் ரொம்ப சூடாக இருக்கும். அது நம்ம மக்கள் வந்து நிறைய பேர் வர்றாங்க. நிறைய பேர் அவங்க நம்ம உடம்பு சூடு ரொம்ப ஹீட் அதிகமாகவே தெரியும். அதனால் பகல் டைமில் விசிட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த பகல் டைமில் இந்த சவுண்டெல்லாம் போடுவாங்களான்னு தெரியாது. உள்ளே இவங்க வச்சுருக்க மியூசிக்கு இந்த சவுண்டெல்லாம் இருக்காமான்னு உள்ளது நமக்கு தெரியலை. இது இஸ்ரேல் அரசரை பற்றின மொத்த கதையும் சின்னதாக வச்சுருக்காங்க, சின்ன செட்டப்பில். இது வரைக்கும் நீங்கள் பார்த்த சிலைகள் எல்லாம் பெருசாக இருக்கும், செட்டப் எல்லாம் பெருசாக இருக்கும். ஆனால் இது மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அளவில் சின்னதாக இருக்கும். இதுக்குள்ளே இருக்கிற சிலைகளெல்லாம் இவங்க செஞ்சாங்களா இல்லையாங்கிறது நமக்கு தெரியலை. ஏன்னா எல்லாமே கொஞ்சம் ஹை கிளாஸ் சிலைகளாக இருக்கும். மீன்ஸு ஒவ்வொரு சிலையும் நம்ம வித்தியாசமாக இருக்கும். இதுதான் முக்கியமான நிகழ்வு, கிறிஸ்து பிறப்பு நிகழ்வு. இது வந்து இந்த இஸ்ரேல் அரசாங்கத்தோட அந்த மக்களோட வாழ்வியல் எல்லாம் சொன்னாங்களே, அதுக்கு அந்த செட்டப் எங்கே இருக்கோ அது பக்கத்தில் தான் அந்த கிறிஸ்து பிறப்பு நிகழ்வும் வச்சுருக்காங்க. இந்த செட்டப்புகளாக கொஞ்சம் அதிகப்படியாக மெனக்கட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்க ஒவ்வொரு சின்ன பொருட்களை, இப்போ மரம் அறுக்கிறதா இருந்தால் கை வந்து அறுக்கிறது மாதிரியே தெரியும், நூல் தைக்கிறதா இருந்தால் தைக்கிறது மாதிரியே தெரியும், மரம் வெட்டுறதா இருந்தால் வெட்டுற மாதிரியே தெரியும். ஒன்றொன்றுலேயும் இதில் மெனக்கட்டிருப்பாங்க. நீங்கள் இந்த வீடியோ ஸ்லோ பண்ணி மெதுவாக பார்த்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை செஞ்சாங்கன்னா அங்கே கை அசைகிறது தெரியுதுங்களா. இந்த ஒவ்வொரு சிலையிலையும் ஒவ்வொரு இப்போ முதல்ல சொன்ன மாதிரி தான் கிணத்துலேருந்து தண்ணி இறக்கிறதா இருந்தால் அந்த தண்ணி இறக்கிற மாதிரி ஒரு செட்டப் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மரம் இதாக இருக்கிற மாதிரி இருக்கும். அவர் கை காலெல்லாம் அசைகிற அந்த செட்டப்பு சூப்பராக இருக்கும். கொஞ்சம் மெனக்கெட்டு செஞ்சுருப்பாங்க. இதில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும். அப்படி இதாக ஒருத்தர் கல் சுற்றுறாரு. இந்த மாதிரி இந்த இடத்துல மட்டும் எல்லாமே இதை ஒருத்தர் சுற்றி வச்சு இதை அடிக்கிறாரு. இந்த ஏரியாவில் இருக்க எல்லாரும் ஒவ்வொரு வேலை செஞ்சிட்ருப்பாங்க. அந்த ஒவ்வொரு வேலையும் அவங்க செய்கிற மாதிரியே இருக்கும். அந்த உடம்பெல்லாம் அசைஞ்சிட்டே இருக்கும், கை கால் அசைஞ்சிட்டு இருக்கும். மரம் அறுக்கிறதா இருந்தால் அறுக்கிற மாதிரி இருக்கும், மண் வெட்டுறதா இருந்தால் வெட்டுற மாதிரி இருக்கும், விளையாடுறதா இருந்தால் ஏறி இறங்கி விளையாடுறதா இருந்தால் விளையாட்டாக இருக்கும், கிணத்துலேருந்து தண்ணி எடுக்கிறதா இருந்தால் தண்ணி எடுக்கிற அந்த வாளியெல்லாம் மேலே வரும். அந்த மாதிரி இந்த ஏரியாவில் மட்டும் கொஞ்சம் ரொம்ப மெனக்கெட்டு
செட்டு பண்ணியிருந்தாங்க. இது ரொம்ப பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. உள்ளே உண்ட செட்டப் முடிஞ்சிச்சு. அப்படியே நம்ம வெளியில் வந்துட்டோம். வெளியில் கூட்டத்தை பாருங்கள். மாலை நேரம் நம்ம போகும்போது அந்த கரெக்டாக நம்ம போகும்போது லைட்டு போட்டாங்க. லைட்டு நம்ம உள்ளே என்ட்ராகும்போது லைட்டு போடலை, ஆனால் வெளியில் வரும்போது கரெக்டாக அந்த லைட்டு போடுற அந்த டைம் வந்துடுச்சு. கரெக்டாக லைட்டு போட்டாங்க. அப்படியே எல்லாம் சுற்றி பார்த்துட்டு தின்பண்டங்கள் எல்லாம் வாங்கி தின்னிக்கிட்டு பக்கத்துலேயே ரோட்டு ஆப்போசிட்லேயே விளையாட்டெல்லாம் போட்டிருந்தாங்க. கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தாச்சு. கரெக்டாக நாங்கள் ஒரு 4:40க்கெல்லாம் உள்ளே போனோம். 6 மணிக்கு தான் வெளியில் வந்தோம். 1 மணி நேரமே கிட்டத்தட்ட உள்ளே சுற்றி பார்த்தோம். அப்புறம் வெளியில் வந்துக்கிட்டு கொஞ்சம் நேரம் விளையாட்டுகள் எல்லாம் வாங்கி விளையாடிட்டு நிறைய கடைகள் போட்டிருந்தாங்க. கடைகளை எல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே அடுத்த ஏரியாவை நோக்கி நகர்ந்து விட்டோம். இந்த குடிலை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் சொல்லுங்கள்.